மிதுனம். இந்த மிதுன லக்னத்திற்கு என்ன பண்ணலாம்? ஒரு கருவறையில் 2 தெய்வங்கள் வீற்றிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் கும்பகோணம் பகுதியில், ஏன்னா இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கும்பம்னு தான் எடுத்துக்கணும். அப்போ அந்த கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதை இஷ்ட தெய்வமாக வழிபாடு செஞ்சுக்கலாம். நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு மேல வாஞ்சூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல காத்யாயனி அம்மன், பச்சைவாளி அம்மன் அருள் சக்தி பீடம் இருக்கு. அங்கே 2 தெய்வங்களுமே, இந்த காத்யாயனி அம்மன் கையில் முருகனை மடியில் வச்ச திருக்கோலத்தோட காட்சி தருவாங்க. இந்த பச்சைமாளி அம்மனும் அந்த ஒரே கருவறைக்குள்ள 2 தெய்வங்களும் இருப்பாங்க. அது ரொம்ப பல ஆயிரம் வருஷத்தையே பழமையான ஒரு அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். அந்த கோவிலுக்கு நீங்கள் இந்த மிதுன லக்னம் அப்படிங்கிறவங்க இஷ்ட தெய்வமாக அந்த அம்பாளை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள், ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும்.